ஏப்பா மணி, உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, பூர்வீக இடம் ஒன்று கொஞ்சம் இருந்துச்சு. அது விற்றுப்பட்டு கொஞ்சம் காசு வந்துச்சு. அதை பேங்க்கில் 3 வருஷமாக போட்டு வச்சுருந்தேன், வட்டி ஏதாவது கிடைக்கும்னு. வட்டி சுத்தமாக வரல. சரி, இப்போ அந்த அமௌண்ட் எடுத்து வேறு ஏதாவது ஸ்கீமில் வட்டி அதிகமாக வர ஸ்கீமில் போடலான்னு பார்த்தா, அப்படி எந்த ஸ்கீம் இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அதில் ஏதாவது வட்டி அதிகமாக வந்துச்சுன்னா தான் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் இடம் ஏதாவது வாங்கி போடலாமா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி வட்டி அதிகமாக வர மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்காப்பா? ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் நல்ல திட்டம் தானே, அதில் போடலாம்ல. அதுவும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாபம் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸா? நானும் யோசிச்சேன் தான், கவர்மெண்ட்டு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும் தான். ஆனால் அதில் வட்டி அதிகமாக கிடைக்குமா? என்னண்ணே எப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு கூட்டு வட்டி அப்படிங்கிற முறை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்குது. அதில் போட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்குண்ணே. கூட்டு வட்டியா? அப்படின்னா? இல்லைண்ணே, இப்போ ஒரு இடத்துல போய் அசல் போடுறோம் அப்படின்னா அந்த அசலுக்கு ஒரு வட்டி தருவாங்களா, அந்த வட்டியுமே அசலோட சேர்த்து அதை ஒரு அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி தருவாங்க. இப்படி வட்டி மேலே வட்டி போட்டு கொடுக்குறது தான் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 10% வட்டின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு 3 வருஷத்துக்கு போடுறீங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு மொதல் வருஷத்துக்கு வந்து 10% வட்டினா 100 ரூபா கிடைக்கும். அந்த 100 ரூபாயை 1000 ரூபாயை சேர்த்து 1100 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு 110 ரூபா, அடுத்து மூணாவது வருஷத்துக்கு 121 ரூபா அப்படின்னு சொல்லி வட்டி கிடைக்கும். இப்போ மொத்தமாக 331 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டு வட்டி முறையில் நமக்கு வட்டி கிடைக்கும். இதுவே நார்மலாக நம்ம வட்டி முறை இருக்குல்ல, அந்த வட்டியில் போய் போட்டோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 10% 3 வருஷம் அப்படின்னு சொல்லி வெறும் 300 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் தனி வட்டியில் போடுறது, இதை வந்து தனி வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ தனி வட்டியில் போடுறத விட கூட்டு வட்டியில் போட்டோம் அப்படின்னா 31 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குதுல்ல. அப்போ வட்டி மேலே வட்டி போட்டு அதிகமாக வட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த கூட்டு வட்டி. நீ சும்மா சொல்கிறதுலேயே ஒரு 31 ரூபா அதிகமாக கிடைக்குதேப்பா. அப்போ அதிகமாக அமௌண்ட் போட்டு கட்டினோம்னா அதிக வட்டி கிடைக்கும் போல். சரி, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா ஸ்கீம்லேயுமே இந்த கூட்டு வட்டி இருக்குமா? ஆமாண்ணா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கூட்டு வட்டி முறை தான். இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வருஷத்துக்கு ஒருக்கவும் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் லாபம் அதிகமாக தான் இருக்கும். அதில் 2 திட்டம் எனக்கு தெரிஞ்ச திட்டம் இருக்குது, அதை சொல்கிறேன். வேணுமா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் போட்டுக்கோங்க. சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக சொல்கிறதுனால நான் அதிலே கூட ஏதோ ஒரு ஸ்கீமில் போட்டு விட்டுறேன். சொல்லு. ஆனால் நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் போய் போட வேணாம். இது 2 ஸ்கீம் பற்றியும் சொல்கிறேன். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எத்தனை வருஷத்துக்கு போடுற மாதிரி இருக்கும், எது நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் போட்டுக்கோங்கண்ணே. அதுவும் சரிதான். சரிப்பா, அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிடு. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், அப்புறம் கடைசி நேரத்தில் அலைய முடியாதுல்ல. நல்ல வேலை முன்னாடியே அதை கேட்டீங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் ஓடிபி லிங்க் பண்ணியிருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம ஓடிபி வர மாதிரி மொபைல் நம்பரில் லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணலனாலும் பிரச்சனை தான். இப்போது இந்த ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலையும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, நேம் வந்து ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், பேன் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரியே மொபைல் நம்பருக்கு கரெக்டாக ஓடிபி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஓடிபி நமக்கு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இவ்வளோ தான், மற்றபடி பெருசாக எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இதை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஆஹா, ஏவா இப்போ தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. பக்கத்து வீட்டுக்காரர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இதே மாதிரி பணத்தை போட்டிருக்காரு. ஆனால் ஏதோ ரிசிப்ட்டு, பாஸ்புக்லாம் கொடுப்பாங்களாமே, அது வரலன்னு சொல்லி இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடந்துடாதே. ஏன்னா பேங்க்கில் தான் இது வரைக்கும் பணம் போட்டிருக்கோம், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டதே இல்லைல்ல, அதான் கேட்குறேன். இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பணம் போடுறோம்னா அப்பயே பாஸ்புக் கையில் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு தபால் மூலமாக ஒரு 15 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வேளை 15 நாளுக்குள்ளே தபால் மூலமாக வரலன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கலாம். சரிப்பா, நான் அந்த ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ ஏதோ 2 ஸ்கீம் இருக்குது, அதுலேயும் ஏதோ ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண அதிக லாபம் கிடைக்கலாம் சொன்னியே, அது ஒவ்வொன்றா சொல்லுப்பா. டிடி, என்எஸ்சி, இந்த 2 ஸ்கீமை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 ஸ்கீமில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேரலாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கையில் ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். எந்த திட்டத்தில் அதிகமாக பெனிஃபிட் கிடைக்குது, அது ஏன் கிடைக்குது அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்எஸ்சி பற்றி பார்த்துடலாம். என்எஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7.7% நமக்கு வட்டி தராங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த 1 லட்ச ரூபாய், அந்த 1 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நம்ம போய் போட்டோம் அப்படின்னா எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவோம்னா, இப்போ இந்த என்எஸ்சி திட்டத்தில் 1 லட்ச ரூபாயை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 7.7% வட்டிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது மொதல் வருஷத்துக்கு 7700 ரூபா வட்டி கிடைக்கும். அப்படி அந்த வட்டி அசலோட கூட்டணும் அப்படின்னா 1,07,700 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கும். ரெண்டாவது வருஷம் அந்த 1,07,700 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க. அப்படி 8,292 ரூபா நமக்கு ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். இப்போ இந்த வட்டியுமே அசலோட கூட்டிட்டோம் அப்படின்னா 1,15,992 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கும் மூணாவது வருஷம். இப்போ மூணாவது வருஷத்துக்கு வட்டி 8,931 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த வட்டியை அசலோட கூட்டணும் அப்படின்னா 1,24,924 ரூபா அப்படின்னு சொல்லி 4வது வருஷத்துக்கான அசல் ப்ளஸ் வட்டி அப்படின்னு அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி 4வது வருஷத்துக்கு 9,619 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இந்த வட்டியை அசலோட கூட்டணும் அப்படின்னா 1,34,543 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது
இந்த அசலுக்கு 5வது வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிறது 10,359 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்படி டோட்டலாக நமக்கு வட்டி மட்டுமே 44,903 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படி அசலும் வட்டியும் சேர்த்து நமக்கு 5 வருஷம் முடியும் போது 1,44,903 ரூபாய் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கிடைக்கும். ஏன் இந்த அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது 5 வருஷம் தான். அதே மாதிரியே இடையில பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எடுக்க முடியாது. அதுக்கான லாக்கிங் பீரியட் அதிகமாக இருக்குது. அப்படியே பேரலாக நம்ம டிடி, அதாவது டிடினா டைம் டெபாசிட்னு சொல்லுவோம், இந்த ஸ்கீம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தில் வட்டி அப்படிங்கிறது 7.5% 5 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஏன்னு உங்களுக்கே புரியும். இப்போது அந்த 1 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு இப்போ டிடியில் போடுறோம், டைம் டெபாசிட்டில் போகிறோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கான வட்டி எவ்வளோ கிடைக்கும்னா 44,995 ரூபாய் கிடைக்கும். அசலோட சேர்த்து 1,44,995 ரூபா கிடைக்கும். முன்னே நான் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னே நான் திட்டம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 7.7% வட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ சொன்ன டிடியில் வந்து 7.5% தான் கொடுத்துருப்பாங்க. அதே 5 வருஷம் தான். ஆனால் அதை விட இதில் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த 2 திட்டத்துலையுமே கூட்டு வட்டி முறையில் தான் நமக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் என்எஸ்சியும் டிடியும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, என்எஸ்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறாங்க இந்த கூட்டு வட்டியை. ஆனால் டிடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த என்எஸ்சி திட்டத்தோட இந்த திட்டத்தில், டிடி திட்டத்தில் வட்டி கம்மியாக இருந்தாலுமே அமௌண்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்னங்க அது, அமௌண்ட்டை வந்து 5 வருஷத்துக்கு தான் டெபாசிட் பண்ணி வைக்கணுமா, கம்மியெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா, இந்த என்எஸ்சி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் தான். இந்த டிடி திட்டத்தில் நம்ம அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு 6.9%, 2 வருஷத்துக்கு 7%, 3 வருஷத்துக்கு 7.1%, 5 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா 7.5% கிடைக்கும். அப்புறம் நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அமௌண்ட் போட்டுட்டோம், தேவைப்படும் போது இடையிலே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த என்எஸ்சி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இடையிலே எடுக்க முடியாது. அதுக்கு லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறது அதிகம். ஒரு 4 வருஷத்துக்கு மேலே தான் நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டிடியை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்குற வட்டியில் மட்டும் கம்மி பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக நம்ம லாபம் பார்க்கலாம்னு சொல்லி. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போதே பேரலாக நமக்கு நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம அந்த பாலிசி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம் இல்லையா, இது வந்து நான் 2 ஸ்கீம் சொன்னேன்ல, என்எஸ்சி சொன்னேன், அதுக்கப்புறம் டிடி சொன்னேன். டிடியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஏன் அப்படின்னா, என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலுமே அதை மொத்தமாக நம்ம டென்யூர் பீரியட் 5 வருஷம் முடியும் போது தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த டிடியை பொறுத்த வரைக்கும் வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம டிடி ஸ்கீமில் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வருஷத்துக்கு ஒரு 8,000 ரூபா பக்கம் நமக்கு வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே 8,000 ரூபாய்க்கு இங்கே ஒரு இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வருஷம் நம்ம 8,000 ரூபா போட்டோம்னா 5 வருஷத்துக்கு 40,000 ரூபா அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸில் கிடைக்கும். இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு போனஸாக வந்து நமக்கு 9,600 ரூபா கிடைக்கும். இப்போ டோட்டலாக நமக்கு 49,600 ரூபா பக்கம் பெனிஃபிட் கிடைக்கும். இதுவே நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், டிடி ஸ்கீமில் போட்டோம் அப்படின்னா டோட்டல் பெனிஃபிட்டாக நமக்கு 44,995 ரூபா கிடைக்குன்னு சொல்லி. இதுவே அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த இன்சூரன்ஸில் போட்டோம் அப்படின்னா 49,600 ரூபா கிடைக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு லாபம் 5,000 ரூபா பக்கம் கிடைக்குது. அதனால தான் சொன்னேன் டிடி போட்டிருக்கு. அதே சமயத்தில் பேரலாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த வட்டியை வந்து இங்கே கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம். இதாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் சொன்னேன் அந்த 2 ஸ்கீம். ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து டிடி. ஸோ இந்த 2 பொறுத்த வரைக்குமே என்எஸ்சி அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். 7.7% வட்டி தருவாங்க. இது வந்து 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி வருஷத்துக்கு தகுந்த மாதிரி வட்டி தரும். அதிகபட்சம் 5 வருஷத்துக்கு 7.5% கொடுக்குறாங்க. ஆனால் வட்டிங்கிறது இதில் தான் அதிகமாக தராங்க. ஏன்னா இது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு தடவை கூட்டு வட்டி முறையில் கால்குலேட் பண்ணுறாங்க. அதே போல் இந்த டிடி திட்டத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே அந்த இன்சூரன்ஸில் போட்டு நான் சொன்ன அந்த லாபத்தையும் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வேறு எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Money is a power or a fuel which you can use to go to a next destination.